Hi friends, welcome to MTR Tammi. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செஞ்சிரலாம். இந்த அரிசி பருப்பு சாதம் கொங்கு நாட்டு ஸ்பெஷல்னே சொல்லலாம். கோயம்புத்தூர் சைடுலலாம் ரொம்ப ஃபேமஸ் இது. அடிக்கடி செய்வாங்க. இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ருசியா இருக்குங்க. சுட சுட ஆவி பறக்க மேலே நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு 2 ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் இந்த பருப்பு சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே இது கூட ஒரு 2 சின்ன ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் இஞ்சியும் பூண்டு மட்டும் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு பச்சை வாசனை தீர்ந்தோடனையும் இது கூட ஒரே ஒரு தக்காளி, பெரிய சைஸ் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரியவங்க சாப்பிட்ற அளவு, அதாவது 1.5 கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா இந்த அளவு சரியாக இருக்கும். இதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பெரிய ஸ்பூனுக்கு அளவுக்கு சாம்பார் தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணுன்னையுமே தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சோடனையும் அரிசியும் பருப்பையும் நான் கழுவி வச்சுருக்கேன், அதாவது ஊற வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துக்கிறேன். இதில் அரிசி பருப்போட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன், துவரம் பருப்பு போட்டிருக்கேன். அது ரெண்டும் நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 2 விசிலில் பருப்பு சாதம் சூப்பராக வெந்துடும். பாருங்கள், நல்லா ஒரு சூப்பராக வெந்துருச்சு. இது விசில் வரும்போது வீடு ஃபுல்லாக அவ்வளோ மணமாக இருக்குங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னா பருப்பு எல்லாம் மசிஞ்சு சாப்பாடோட மசிஞ்சு சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப வெறையாக இல்லாமல் ரொம்ப களி மாதிரி இல்லாமல் ஒரு மீடியமில் இருக்கும். அதாவது பருப்பு மட்டும் அது கூட இந்த சாப்பாடு கூட மிக்ஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், அவ்வளோ மனமாக ருசியாக இருக்குங்க. நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், தாளிக்கும் போது கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி பெருங்காயத்தூள் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பருப்பு சாதத்துக்கு அதுக்கும் நெஞ்சரிச்சல் எதுவும் இருக்காது, கொஞ்சம் ஜீரணமாகறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக கமன் வாசனையோட அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலாம் சூப்பராக இருக்கும், வாழைக்காய் வறுவல், அந்த மாதிரி வறுவல் ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கடைசியாக உங்களுக்கு வேணுன்னா மேலே நெய் ஊற்றி ஒரு கிளறினீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ இந்த சாப்பாடு நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்றதோட சூடான சாப்பாட்டில் அப்படியே மேலே நெய்யை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாப்பாடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறோம். நம்மளோட MTR Tammi சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.